ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் ஆர்மியோட தேர்ட் அப்டேட் நம்ம சேனலில் ஜிஎஸ்கே தமிழ் நியூஸில் இன்று என்ன நடந்தது, அதாவது நேற்றைக்கு இரவு உள்ள அப்டேட் நம்ம பார்த்துட்டோம். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட் இது வந்து முக்கியமாக பாருங்கள். ஏன் அப்படின்னா நேற்றைக்கு பஞ்சாப், ராஜஸ்தான் எல்லையோர பகுதிகளில் 3 போர் விமானங்கள், பாகிஸ்தான் போர் விமானங்கள் தாக்குதல் நடத்த வரும்போது நம்ம இந்திய இராணுவம் அதை வீழ்த்தினாங்க, சுட்டு வீழ்த்தினாங்க. அப்போது ஒரு போர் விமானி ஒருத்தர் பிடிபட்டார். அவர் நம்ம வந்து சிறைப்பிடிச்சு வச்சுருக்கிறோம். இந்த அட் தி சேம் டைம் அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு 500 ட்ரோன்களை வந்து அமைச்சிருக்கிறாங்க. அந்த 500 ட்ரோன்களையுமே வந்து நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து காலி பண்ணியிருக்குது. இதில் குறிப்பாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அனுப்பின அதாவது ட்ரோன்ஸ் எல்லாமே வெடிமருந்து எதுவுமே நிரப்பப்படலை. நம்மளை சோதிக்கிறதுக்காண்டி நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்காக ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி அவங்க விளையாண்டுருக்காங்க. பட் ஆனால் அது எந்தளவுக்கு உண்மையான தகவல் அப்படிங்கிறது தெரியல. இது ஒரு புறம் இருக்க, அந்த ட்ரோன்ஸ் எல்லாமே துருக்கியிலிருந்து வாங்கப்பட்டவை, துருக்கியோட மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறத வந்து இந்திய இராணுவம் உறுதி செஞ்சுருக்கிறாங்க. இந்த ட்ரோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்பவம், அதாவது நம்ம அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி துருக்கி, அதாவது கராச்சி துறைமுகத்தில் துருக்கியிலேருந்து வெப்பன்ஸ் வந்து இறங்கினதை நம்ம பார்த்தோம். அதில் வந்து இறங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை வீக் பண்ணுறதுக்கு நேற்று ஒரு பாகிஸ்தான் வந்து ஒரு கேவலமான செயலில் ஈடுபட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு திங். ரெண்டாவது, அட் தி சேம் டைம் காஷ்மீர் எல்லையோர மாவட்டங்கள், எல்லையோர கிராமங்களில் தொடர்ந்து இன்று காலையும் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே தாக்குதல் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 1/2 hour முன்னாடி கூட அவங்க வந்து ஒரு தாக்குதலை வந்து நடத்தியிருக்காங்க. ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம தரைப்படை வந்து முறியடிச்சிருக்காங்க. இதே நேரத்தில் நம்மளோட ஐஎன்எஸ் போர்க்கப்பல், விக்ராந்த் போர்க்கப்பலில் வந்து ஏவுகணையில் வந்து கராச்சி மேலே வந்து ஏவப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதனாலையும் மிகப்பெரிய சேதம் அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. பாகிஸ்தான் பாராளுமன்ற பக்கத்தில் வந்து நம்ம ட்ரோன் அட்டாக் நடத்தியிருக்கிறோம். பாகிஸ்தான் பிரதமரோட வீட்டு பக்கத்தில் வந்து நம்ம வந்து ட்ரோன் அட்டாக் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியிருக்கு. பாகிஸ்தான் பிரதமர் வந்து இப்போ வந்து பதுங்குகுழியில் போய், பங்கர்ஸில் போய் பதுங்கிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் பாகிஸ்தானோட தளபதியாக இருந்த முனீர் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தான் இராணுவத்தால். புதுசாக ஒரு தளபதியை கொண்டு வந்து அந்த போஸ்ட்டில் வந்து இப்போ நியமிச்சிருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே பாகிஸ்தான் வந்து அவங்க சைடில் பண்ணுறாங்க. நம்ம இந்திய தரப்பில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மேலும் படைகள், அதாவது சோல்ஜர்ஸோட எண்ணிக்கையை வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து உயர்மட்ட பாதுகாப்பு குழு கூட்டத்துக்கு அப்புறம் நம்மளுடைய எல்லை பகுதிகளில் இராணுவ வீரர்களோட எண்ணிக்கை, பிஎஸ்எஃபோட சப்போர்ட்டு எல்லாத்தையும் அதிகரிச்சிருக்கிறாங்க. அது எதுக்கு அப்படின்னா நம்ம எல்லையோர பகுதிகளில் பாதுகாப்பு வந்து பலப்படுத்துறதுக்கு. இது ஒரு நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் வந்து சற்று நேரத்துக்கு முன்னாடி வந்து சைரனை ஒழிக்க வச்சு எப்படி வந்து நம்ம நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு போர் ஒத்திகை வந்து நடத்தியிருக்கிறாங்க. இது இல்லாமல் சண்டிகர் பகுதிகளில் வந்து ஈவினிங் 7 மணிக்கு கடைகள் அனைத்தையும் மூட சொல்லி அரசாங்கம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட சேஃப்டிக்கு தான் பண்ணுறோம். ஒரு சிலர் கேட்குறாங்க வந்து ஏன் லைட்டாக எல்லாம் ஆஃப் பண்ணுறாங்க, பிளாக் அவுட் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு. எதிரி விமானம் நம்மளை தாக்க வரும்போது லைட்டு வெளிச்சத்தில் அவங்களுக்கு வந்து நம்ம டார்கெட்ஸ் வந்து மிக அதிகமாக வந்து கிளியராக தெரியும். அந்த கிளாரிட்டி வந்து கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து லைட்ஸை வந்து ஆஃப் பண்ணுறோம். 1971 வந்து அப்படி பண்ணாங்க, கரெக்டு. இப்போ வந்து நம்ம 2025 இருக்கிறோம். ஏன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக பண்ணணும். நம்ம வந்து கொரோனா காலத்தில் மாஸ்க் போடணும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் உத்தரவிட்டாங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணோம். ஏன்னு கேட்டோமா, அதே மாதிரி தான் இதுவும் பாதுகாப்பு சம்மந்தமாக எந்த அறிவிப்புகளை இந்திய அரசாங்கம், இராணுவம் வெளியிடுதோ அதை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் தலையாய கடமை. அதுதான் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கும், நம்ம சுற்றி உள்ளவங்களை பாதுகாக்கும், நம் நாட்டை பாதுகாக்கும். இப்போ வந்து ஐபிஎல் மேட்செல்லாம் வந்து ரத்து பண்ணியிருக்காங்க. மறு உத்தரவு வரும் வரை ஐபிஎல் மேட்செலாம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. இது ஒரு புறம். இப்படி நிறைய நிகழ்வுகள் இன்றைக்கி நடந்திருக்கு. இந்திய தரப்புலேருந்து இப்போது ஈவினிங் டைமில் ஒரு 1 hour பிஃபோர் முப்படை தளபதிகள் வந்து பிரதமர் சந்தித்து பேசியிருக்காங்க. மிகப்பெரிய ஆலோசனை வந்து போயிருக்குது. மிக முக்கியமான முடிவுகள் வந்து இந்திய தரப்பில் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இரவு என்ன பண்ணணும், எப்படி வந்து நம்ம வந்து அடுத்த கட்ட நகர்வு பண்ணுறது,
என்ன பிளான், இதெல்லாம் வந்து முக்கியமாக டிஸ்கஸ் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இன்றைக்கி நைட்டு பாகிஸ்தான் தரப்புலேருந்து மிகப்பெரிய தாக்குதல் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி அவங்க தாக்குதல் எடுக்கும் பட்சத்தில் பேரழிவை பாகிஸ்தான் சந்திக்கும். அதற்கான தயார் நிலையில் முப்படைகளும் தயாராக இருக்காங்க. நம்ம ஐஎன்எஸ் போர்க்கப்பல் ஆல்ரெடி தயாராக இருக்குது, 5 போர்க்கப்பல் தயாராக இருக்குது, அரபிக்கடல் எல்லாமே நம்ம கண்ட்ரோலில் இருக்குது, வான் பாதுகாப்பு நமக்கு பலமாக இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் வந்து நமக்கு பலமாக இருக்குது, போர் விமானங்கள் எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. ஸோ தரைப்படை எல்லைப்பகுதியில் மிகப்பெரிய ஸ்ட்ராங்கில் இருக்காங்க. இந்திய பீரங்கி படையும் தயார் நிலையில் இருக்குது. ஸோ முப்படைகளும் அலர்ட்டாக இருக்காங்க. இது ஒருவேளை பாகிஸ்தான் இன்று இரவு இந்தியா பகுதிகளை டார்கெட் பண்ணும் பட்சத்தில் மிகப்பெரிய பேரழிவை பாகிஸ்தான் சந்திக்கும். இது முழு போராக மாறுவதற்கான வாய்ப்புகள் 99.5% இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க பாதுகாப்பு வல்லுநர்கள். ஸோ இது முழு போராக மாறுறதும் இதோட வந்து ஒரு முடிவுக்கு வருவதும் பாகிஸ்தான் கையிலே நம்ம கொடுத்துருக்குறோம். அவங்க வந்து நிறுத்திட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. பொருளாதாரத்தில் வீழ்ச்சியாக இருக்காங்க, எந்த நாடும் அவங்களுக்கு உதவி பண்ணல, எக்ஸப்ட் சைனா, துருக்கி 2 நாடுகளை தவிர வேறு யாரும் பாகிஸ்தானுக்கு எந்த ஆதரவும் சொல்லலை. குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள் இந்தியா பக்கம்தான் இருக்காங்க. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஈரான், ஈராக்கு எல்லாமே இந்தியாவுக்கு ஆதரவாக இருக்காங்க. நமக்கு பிரிட்டன், ஃப்ரான்ஸு, இஸ்ரேல், அமெரிக்கா, ரஷ்யா எல்லா நாட்டோடவும் டெய்லி வந்து நம்ம இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து தொடர்பு கொண்டு என்ன நடந்துச்சு டெய்லி அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாரு. வெளிப்படைத்தன்மை இருக்கிறது, டிரான்ஸ்பரன்சி இந்தியாட்ட இருக்குது. நாங்கள் எதுக்கு அட்டாக் பண்ணோம், எந்த லெவலில் நம்மளுடைய அட்டாக் இருந்துச்சு, எந்த சூழ்நிலையில் அதை எடுக்க வேண்டி இருந்துச்சு, எல்லாத்தையும் வந்து நம்ம வெளியுறவுத்துறை வந்து தெளிவாக உலக நாடுகளுக்கு தெரியப்படுத்துகிறாங்க. அதே போல் நம்ம பிரதமர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் எல்லாருமே வந்து டெய்லி வந்து மீட்டிங் வச்சு அடுத்த கட்ட நகர்வு என்ன பண்ணலாம், அவங்க சைட்லேருந்து என்ன அட்டாக் வந்திருக்குது, நமக்கு என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுது, நம்ம அடித்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும், எல்லாத்தையும் நம்ம பாரத பிரதமர் வந்து கவனமாக கவனித்து அடுத்த கட்ட நகர்வுகளை நோக்கி போயிட்டுருக்காரு. ஸோ நம்ம வந்து போரை வந்து ஆதரிக்கவில்லை. நம்ம நடத்தின அட்டாக்கு தீவிரவாத முகாம்களை தகர்ப்பதற்கு மட்டுமே. ஆனால் பாகிஸ்தான் நடத்தின அட்டாக்கு பொதுமக்கள் மேலே, சிவிலியன்ஸ் மேலே. ஸோ இதற்கு பதிலடி தான் நேற்று வந்து நம்ம கொடுத்தோம். திரும்பவும் வந்து அடங்காமல் பாகிஸ்தான் தொடர்ந்து காஷ்மீர் பகுதியில், பூஞ்ச் பகுதியில், எல்லையோர மாவட்டங்களில் தொடர்ந்து தாக்குதலை வந்து முன்னெடுக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு 7 பயங்கரவாதிகள் காஷ்மீர் பகுதியில் ஊடுருவ முயன்றாங்க. அதை வந்து நம்ம பிஎஸ்எஃப் எல்லை பாதுகாப்பு படை அவங்கள வந்து சுட்டு கொண்டிருக்குது. ஸோ இது மாதிரி அடங்காத பாகிஸ்தானுக்கு நம்ம வந்து அவங்க மொழியிலே புரிகிற மாதிரி தான் பதிலடி தர வேண்டியது இருக்குது. நிறையா பேர் வந்து ஏன் போர் இப்போ வேணும், ஏன் வந்து நம்ம சமாதானமாக போகக்கூடாது, அங்கே பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளோட பாதுகாப்புக்கு நம்ம வந்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டிய நேரத்தில் எடுத்து தான் ஆகணும். அதுதான் வந்து நம்மளை வந்து காப்பாற்றும், இந்திய தேசத்தை பாதுகாக்கும். அதைத்தான் இந்திய இராணுவமும் இந்திய அரசாங்கமும் செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்ம வந்து உதவி பண்ணாட்டாலும் உபத்திரம் கொடுக்காமல் இருக்கணும். இது மெயின் விஷயம். 2வது, சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய வதந்திகளை பரப்புறதை முதல்ல நிறுத்தணும். நம்மளோட 5 ரஃபேலை சுட்டு வீழ்த்திட்டதா பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சர் வந்து சொன்னார் CNN கொடுக்குற பேட்டியில். அப்போ அந்த நிருபர் கேட்டாங்க, எவிடன்ஸ் எங்கே அப்படின்னு. எவிடன்ஸாக சோசியல் மீடியாவில் கொட்டி கிடக்குதே அப்படின்னு சொன்னார். அப்போ எப்பேற்பட்ட தற்கூரிகள் பாகிஸ்தானில் இருக்கிறாங்க, அவங்களோட நிலைமை என்ன, அவங்களுடைய புரிதல் என்ன, அவங்க என்ன பொறுப்பில் இருக்காங்க, அதை வச்சே நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் பாகிஸ்தான் எந்த நிலைமையில் இருக்குன்னு. இந்தியா திருப்பி இன்று இரவு தாக்கினால் பாகிஸ்தானால் தாங்க முடியாது, அது மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு தெரியும். ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு நகர்வை நோக்கி நகர்ந்து தீவிரவாதிகளை ஒழிக்கிறதுக்கு முற்பட்டாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தப்பிக்கும். இதற்கிடையில் மிகப்பெரிய சம்பவம் இன்றைக்கி ஒன்று நடந்துச்சு பாகிஸ்தானில். பலுச்சிஸ்தான் விடுதலை படை வந்து மிகப்பெரிய அட்டாக்கை வந்து பண்ணி அவங்க வந்து நிறைய இடங்களை கைப்பற்றிட்டு இருக்காங்க. அது ஒரு புறம் உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலியை பாகிஸ்தான் கொடுக்குது. நிறைய பாகிஸ்தான் சோல்ஜர்ஸை இன்றைக்கி அவங்க சுட்டு கொண்டிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு இந்திய ராணுவம் தரைப்படை தாக்குதனால இன்றைக்கி பாகிஸ்தான் சைடில் 40 சோல்ஜர்ஸ் இறந்து போயிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம பாதுகாப்புத்துறை சார்பில் வெளியிடப்பட்டிருக்க அறிக்கை.
சரிங்களா? இது யாரும் வந்து ஃபேக் நியூஸை வந்து நம்பாதீங்க. அஃபீஷியலாக நம்பகத்தன்மை உள்ள சேனல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப்பில் அவங்க சொல்கிற தரவுகளை வந்து ஆராய்ந்து பாருங்கள். குறிப்பாக மிலிட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற சேனலை வந்து நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து என்ன நடக்குது எல்லையில், பாகிஸ்தான் சைடில் என்ன பண்ணுறாங்க, நம்ம அதுக்கு என்ன பதிலடி கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து கிளியராக புரியும். குறிப்பாக அந்த மேஜர் மதன் குமார் அப்படின்னு சொல்கிற நம்ம எக்ஸ் மேஜர் ஒருத்தர் இருக்கார், அவரோட சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அவர் முக்கியமாக கரெக்டான அக்யூரேட்டான அப்டேட்ஸ் வந்து கொடுக்குறாரு. சரிங்களா? அதை ஃபாலோ பண்ணாலே நமக்கு வந்து எல்லா விஷயங்களும் தெரிய வந்துடும். இப்போ குறிப்பாக நம்ம சேனலில் ஜிஎஸ்கே தமிழ் நியூஸில் நம்ம டெய்லி அப்டேட்ஸை நைட் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா ஒரு நாள் முழுதும் என்ன நடந்தது, இந்திய தரப்புலேருந்து என்ன பண்ணாங்க, பாகிஸ்தான் தரப்புலேருந்து என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும், இந்திய மக்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம அப்டேட் கொடுக்குறோம். நீங்கள் ஜிஎஸ்கே தமிழ் நியூஸ் சேனலில் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆளுங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம இந்திய மக்கள் எல்லாமே நம்மளுடைய வேலையில் நம்ம பிஸியாக இருக்கிறோம், அது தவறு இல்லை. இருந்தாலும் நாட்டில் என்ன நடக்குது, இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, இந்திய இராணுவம் என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்மளால் நிம்மதியாக தூங்குகிறோம், அதுக்கு காரணம் இந்திய இராணுவ வீரர்கள், எல்லையை காக்கிற தெய்வங்கள். இன்னைக்கு கூட ஆந்திராவை சேர்ந்த ஒரு சோல்ஜர் வந்து வீரமரணம் அடைஞ்சிருக்காரு. ஸோ இழப்புகள் வரத்தான் செய்கிறது, அதற்கு பதிலடி எதிர்வினை மாற்றத்தான் வேணும், அது தவிர்க்க முடியாது. சரிங்களா? ஸோ வந்து நம்மளுடைய முழு ஒத்துழைப்பும் நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு, இந்திய குடிமகனை நம்ம கொடுத்து ஆகணும், கொடுக்க வேணும், அதில் மாற்றுக்கிறதே இருக்க வேணாம். முக்கியமாக நல்ல விஷயங்களை பகிருங்க, முடிஞ்சளவுக்கு உண்மையான தகவல்களை வந்து ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கங்க நாட்டு நிலவரத்தை எப்படி இருக்குது. இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நிறையா பெட்ரோல் பள்ளக்கில் வந்து மக்கள் போய் குவிகிறாங்க. யாரோ ஒருத்தன் கிளப்பி விட்டாங்க பெட்ரோல் தட்டுப்பாடு வரப்போகுது அப்படின்னு. இந்தியாவோட அரசாங்கம் சொல்லியிருக்கிறாங்க பெட்ரோல் தட்டுப்பாடு நமக்கு வர வாய்ப்பே இல்லை. சரியா? அதற்கான முன்னேற்பாடுலாம் செஞ்சு வச்சுருக்கிறோம். பாகிஸ்தான் மாதிரி நமக்கு வந்து 5 நாளில் ஃபியூல் காலியாகாது. நமக்கு வந்து வருஷக்கணக்காக தாக்கு பிடிக்கக்கூடிய ஃபியூல் வந்து நம்மகிட்ட வந்து கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ பதறாதீங்க. அரசாங்கத்து தரப்புலேருந்து ஏதாவது அறிவிப்பு வந்தால் மட்டும் நீங்கள் அதை செஞ்சால் போதும். அதர்வைஸ் வந்து பெட்ரோல் பங்க்கில் போய் கூட்டமாக குவிகிறது, சூப்பர் மார்க்கெட்டில் போய் கூட்டமாக குவிகிறது, இதெல்லாம் தவிர்த்துருங்க. இதெல்லாம் வந்து நல்லதுக்கே இல்லை. சரிங்களா? அரசாங்கம் உங்களுக்கு தேவையான நேரத்தில் தேவையான உத்தரவுகளை வந்து பிறப்பிப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணி நம்ம போனாலே போதும். அதை விட்டுட்டு வீண் வதந்திகளை நம்பி நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்லேயோ பெட்ரோல் பங்க்லேயோ போய் குவிய வேண்டாம். இன்றைக்கி இந்திய அரசாங்கம் எடுத்திருக்க மிகப்பெரிய முடிவு, இந்தியாவில் முக்கியமான மருத்துவமனைகள் எல்லாம் தயார் நிலையில் இருக்க சொல்லியிருக்காங்க. விடுப்பில் சென்ற அனைவரும் திரும்ப சொல்லியிருக்காங்க. போதுமான அளவுக்கு மருந்து வந்து நம்மக்கிட்ட இருக்குது, மெடிசின்ஸ் நமக்கு இருக்குது, வெப்பன்ஸ் நம்ம இராணுவத்திட்ட இருக்குது, எல்லா ஏற்பாடும் நம்மகிட்ட இருக்குது, பொருளாதாரம் குறிப்பாக நம்மகிட்ட இருக்குது. இது எதுவுமே பாகிஸ்தான்கிட்ட இல்லை, அவங்க எல்லாத்துலேயும் மைனஸாக இருக்காங்க. அதனால் வந்து பொறுத்திருந்து நம்ம வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வாட்ச் பண்ணணும், கவனமாக வாட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய எதிர்வினையை நம்ம வந்து கொடுக்கணும் கமெண்ட்ஸில். இதுதான் முக்கியமான விஷயம். இன்றைக்கி நம்ம ஜிஎஸ்கே தமிழ் நியூஸில் அப்டேட் வந்து நம்ம வந்து எப்போயும் நைட்டு 10:30 மணிக்கு தான் கொடுப்போம், கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம கொடுக்குறோம். ஸோ இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மக்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு இருக்கிறது நல்லது தான், ஆனால் நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொரு இந்திய குடிமகனின் கடமை. ஸோ வந்து அதை வந்து முக்கியமாக பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் உங்களை சந்திக்கிறேன். இன்று இல்லை நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.